அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் மபுனியுடைய வகையை நம்ம பார்த்து வருகிறோம். பெயர் சொற்களில் ரெண்டு வகை இருக்கிறது. அதில் ஒரு வகை மோரப் என்று சொன்னால் இறுதியில் ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியிலையும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்களை மோரப் என்று சொல்வார்கள். எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாத சொற்களை மபுனி என்று சொல்வார்கள். அந்த மபுனி பாடத்தை பார்த்து வருகிறோம். அந்த மபுனியில் முதலாவது மபுனியுடைய வகையில் உள்ளது லமீர்கள். லமீர்களில் மொத்தம் 6 வகை இருக்கிறது என்பதை பார்த்து முடித்துவிட்டு, 6 வகை என்றால் முத்தசில் முன்ஃபசில் என்று 2 வகை, ஒவ்வொன்றையும் மர்ஃபூ மஜ்ரூர் மன்சூர் என்று ஒரு 3 வகை, இப்படி மொத்தம் 6 வகை வரும். அதில் மஜ்ரூர் முன்ஃபசில்ங்கிறது வராது. ஏன்னா தனித்து ஒரு சொல்லில் ஜர் வர்றதுக்கு சாத்தியமில்லை. ஆக மொத்தம் 5 வகை இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். பிறகு லமீருல் ஷஅன் என்று, லமீருல் கிஸ்ஸா என்று ஒரு லமீர் இருக்கிறது. அது எந்த ஒன்றையும் குறிக்காது அதையெல்லாம் விளக்கிட்டோம். அதற்கடுத்து இன்னொரு லமீர் லமீருல் ஃபஸ்ல் என்பதை நம்ம கடைசியாக பார்த்தோம். ஃபஸ்லுடைய லமீர் என்று சொன்னால் ஒரு செய்தியை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக ஒரு லமீரையும் சேர்த்து போட்டுக்கொள்வார்கள். ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்து என்பவன் அறிஞனாவான், இதிலே வாக்கியம் முடிஞ்சு விட்டது. அந்த ஜெய்துக்கு ஆலிமுக்கு நடுவில் ஒரு அந்த ஜெய்தை குறிக்கிற லமீர், ஜெய்துன்னா ஹுவான்னு வரணும்ல, ஒரு ஆளை குறிக்கிறது ஹுவ, ஜெய்துன் ஹுவல் ஆலிமு அப்படி போட்டாங்கன்னா இந்த இடையில் அந்த ஹுவங்கிறது சேர்த்தா அந்த லமீருக்கு லமீருல் ஃபஸ்ல் என்று சொல்வார்கள். ஃபஸ்ல் என்று சொன்னால் ஒரு எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவில் பிரிக்கிறது. ஃபஸ்ல்னா பிரிக்கிறது. முகமது ஆலிமு ரெண்டு ஒன்றா இருந்தது. முகமதுன் ஹுவல் ஆலிமு என்று சொல்லும் பொழுது இந்த ஹுவ என்பது ரெண்டுக்கு மத்தியில் பிரிக்கிற காரணத்தினால் இந்த லமீரை ஃபஸ்லுடைய லமீர் என்று சொல்வார்கள். இந்த ஏன் போட்டு பிரிக்கணும் என்று கேட்டால் ஒரு நோக்கத்துக்கு இந்த லமீரை போடுவார்கள். என்ன நோக்கம் என்று சொன்னால் ஒரு சொல்வதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்வது, உறுதிப்படுத்தி சொல்வது, அதற்காக இந்த லமீரை போடுவார்கள். உதாரணமாக முகமதுன் ஆலிமுன் என்றால் முகம்மது ஆலிம், முகமதுன் ஹுவல் ஆலிமு, முகம்மது அவன்தான் ஆலிமு, அவன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு அர்த்தம், எல்லாரையும் விட ஒரு பெரிய அறிஞனாக இருக்கான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த லமீரை போட்டுக்குருவாங்க. ஃபாத்திமா ஹியல் ஆலிமத்து, ஃபாத்திமா இருக்காள் அவள் தான் ஆலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லமீர் ஃபஸ்லுங்கிறது முதல்ல சொன்னதையே திருப்பி சொல்கிறது வேஸ்ட்டு தானே. முகமதுன்னு சொல்லிட்டான், எதுக்கு அவன்ட்டு சொல்லணும், அது வேஸ்ட்டு. ஆனால் அந்த வேஸ்ட்டுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அது உறுதிப்படுத்துறதுங்கிற ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி அப்படி பயன்படுத்துவார்கள். முகமதுன் அஃபுல்லு மின் ஹாமிதின், முகமது என்பவர் ஹாமிதை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க. இந்த உதாரணத்தை பாருங்கள். முகமது மஜீதுன், மஜீது என்பவர், அஃபுல்லு மின் ஹாமிதின், இந்த ஹுவ இல்லைன்னு வைங்க, இந்த ஹுவ இல்லை. இப்போ என்ன, மஜீத் என்பவர் அஃபுல்லு மின் ஹாமிதின், ஹாமிதை விட மேலானவர் இப்படின்னு அர்த்தமாயிரும். அதில் ஹுவான்னு ஒன்று போட்டோம்னா ஹுவங்கிறது மஜீதை தான் குறிக்குது. மஜீதை சொன்ன பிறகு என்னத்துக்கு ஹுவ தேவையில்லை தான். ஆனால் இந்த ஹுவை போடுவாங்க, எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால் மஜீது தான் அவன் தான்ங்கிற ஒரு அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஹசர் பண்ணி சொல்வதற்காக, வரையறுத்து சொல்வதற்காக இந்த லமீரை போடுவாங்க. இதுக்கு பேர் ஃபஸ்லுடைய லமீர். இதனுடைய நோக்கம் உறுதிப்படுத்தி சொல்வது. அப்போ மஜீதுன், மஜீத் என்பவன், ஹுவ அஃபுல்லு மின் ஹாமிதின், அவன் தான் ஹாமிதை விட சிறந்த, வேற யாரும் சிறந்த ஆளுக்கு கிடையாது, அவன் தான் சிறந்தவன் இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லமீர் தேவையில்லாத இடத்துல அந்த லமீரை போடுவாங்க. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தருவதற்கு அந்த ஹுவ தேவையில்லை. மஜீதுன் அஃபுல்லு, மஜீது சிறந்தவன் அர்த்தம் வந்துருச்சு. ஆனால் அந்த மஜீதை குறிக்கிற லமீரை என்ன செய்வாங்கன்னா மஜீதுன் ஹுவ அஃபுல்லு, மஜீதுன் அவன்தான் சிறந்தவன். அது மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு ஆளாக இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் ஹுவன் போட்டுக்குருவாங்க, பொம்பளையாக இருந்தால் ஹியன்னு போட்டுக்குருவாங்க. நஃபீஸா, நஃபீஸா என்பவள் ஹிய, அவள் அஃபுல்லு மின் ஃபாத்திமா, ஃபாத்திமாவை விட அவள் தான் சிறந்தவள். அந்த ஹியன்னு போடலைன்னு சொன்னால் அவள் சிறந்தவள், ஹிய போட்டுட்டோம்னு சொன்னால் அவள் தான் சிறந்தவள். அப்போ லமீரில் ஒரு ஆளாக இருந்தால் ஹுவ போட்டுக்கிறேன்னு, 2 பேரை பற்றி பேசுகிறீங்களா, ஜெய்தானி 2 ஜெய்து, ஹுமா அந்த 2 பேர் தான் அஃபுல்லு மின் அஹாமிதின் மின் சலீமின், சலீமை விட ரொம்ப சிறந்தவர்கள். அப்போ 2 பேருக்கு சொன்னீங்கன்னா ஹுமா போட்டுக்கிறங்க, பலரை பற்றி சொன்னீங்கன்னா ஹும் போட்டுக்கிறங்க, ஒரு பெண்ணை பற்றி போட்டிங்கன்னா ஹியன்னு போட்டுக்கிறங்க,
2 பெண்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நடுவில் ஹுமான் போட்டுக்கிறோங்க. பல பெண்களை பற்றி பேசுகிறா இருந்தால் ஹுன்னான்னு போட்டுக்கிறோங்க. அது யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்குரிய லமீரை கரெக்டாக போடணும். அதுக்கு எதுக்கு அதை போடுறோம் என்று கேட்டால், இந்த ஃபஸ்லுடைய லமீரை எதுக்கு போடுறோம் என்று கேட்டால், அந்த யாரை பற்றி பேசுகிறோமோ அவன் தான் செஞ்சாண்டு வரையறுத்து சொல்வதற்காக வேண்டி அதை சொல்லுவாங்க. இதே மாதிரி படற்கையில் சொல்கிற மாதிரி முன்னிலையில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த லமீரை அப்படி கொண்டு வந்துடுவாங்க. முன்னிலையில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், லரப்த நீ அடித்தாய். இந்த லரப்தவுல அடித்தாங்கிற முடிஞ்சு போச்சு. லரப்த ஜெய்தன் ஜெய்தை நீ அடித்தாய். லரப்த ஃபேலு ஃபாயில் உள்ளக்க இருக்கிறது, ஜெய்தன் மஃபூலு. இதோடு நிறுத்திக்கிட்டால் சாதாரண அர்த்தம் வரும். லரப்த அந்த ஜெய்தன்றோம். லரப்தவுக்குள்ள ஒரு லமீர அந்தங்கிற இருக்கிறது. அதை இன்னொரு தடவை சொல்கிறது. லரப்த அந்த ஃபாயிலை வெளிப்படையாக சொல்கிறது. இப்போ லரப்த அந்த ஜெய்தன் நீ தான் ஜெய்தை அடித்தாய். லரப்த ஜெய்தன் ஜெய்தை நீ அடித்தாய். லரப்த அந்த ஜெய்தன் நீ தான் ஜெய்தை அடித்தாய். அப்போ லரப்த என்ற முன்னிலையை இந்த மாதிரி வரையறுத்து சொல்வதாக இருந்தால் அன்தங்கிறது கொண்டாந்து போட்டுக்கிறணும். அது குரானில் கூட என்ன செய்யும், ஈசா நபி சொன்ன ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது, உன் சமுதாயமெல்லாம் அந்த மாதிரி உன்னை கடவுள்னு சொன்னாங்களே, உன்னையும் உங்கள் அம்மாவையும் கடவுள்னு சொன்னாங்களே, நீ தான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தியான்னு நல்லா கேட்கும் பொழுது அவங்க மறுப்பாங்க. ஈசா நபி மறுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புலம்மா வஃபை தனி என்னை நீ மரணிக்க செய்த பொழுது, என்னை நீ கைப்பற்றிய பொழுது, குந்த அந்த ரகீப் அலைஹிம் குந்த நீ ஆகிவிட்டாய் அர் ரகீப. இந்த அந்த விட்டுருங்க, அந்த இல்லாமல் அர்த்தம் செய்யுங்க. குந்த நீ ஆகிவிட்டாய் அர் ரகீப பாதுகாப்பவனாக கண்காணிப்பவனாக, அலைஹிம் அவர்களை கண்காணிப்பவனாக நீ ஆகிவிட்டாய். என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்கள கண்காணிப்பவனாக நீ ஆகிவிட்டாய்ங்கிற அர்த்தம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ குந்தவில் இருக்கிற அந்த ஃபாயில வெளிப்படையாக இன்னொரு தடவை சொல்கிறோம். குந்த அந்த குந்தவுக்குள்ளே அந்த இருக்குது. அது அந்த சொல்லாட்டி அந்த அர்த்தம் வந்துடும். குந்த நீ ஆகிவிட்டாய் அர் ரகீப் அலைஹிம் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக நீ ஆகிவிட்டாய் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் முழுமையாகிவிட்டது. ஆனாலும் இந்த அந்தங்கிறதையும் வெளிப்படுத்தி போட்டும்போது என்ன வரும்னு கேட்டால், குந்த அந்த ரகீப் அலைஹிம் நீதான் அவர்களை நீதான் ஆயிரும். குந்தண்ட நீ ஆகிவிட்டாய். குந்த அந்த என்றால் நீதான் ஆகிவிட்டாய், வேற எவன் கண்காணிக்க முடியாது. குந்த அந்த ரகீப் அலைஹிம் அவர்களை கண்காணிப்பவனாக நீயே ஆகிவிட்டாய், நீதான் ஆகியிருந்தாய் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ குந்தங்கிறத குந்த லரப்த நீ தான் அடிப்பவனாக இருந்தாய்னா நீ அடிப்பவனாக இருந்தாயின்னு அர்த்தம் வந்துடும். குந்த அந்தன்னு போட்டுட்டீங்கன்னா நீ தான் ஆகிவிட்டாய். ஒரு இடத்துல சாப்பாடு வச்சுருக்குறோம், யார் சாப்பிட்டேன்னு தெரியலை, என்ன செய்வோம், அக்கல்த்த நீ சாப்பிட்டாய் அப்படின்னா நீ தான் சாப்பிட்ட அர்த்தமாயிரும். நீ தான் சாப்பிட்ட, வேற யாரும் சாப்பிடல அப்படி சொல்ல நினச்சா அக்கல்த்த அந்த நீ சாப்பிட்டாய், அக்கல்த்த அந்த நீயே சாப்பிட்டாய். ஒரு வெறும் அக்கல்த்தவுக்கு நீ சாப்பிட்டாய், அக்கல்த்த அந்தவுக்கு நீயே சாப்பிட்டாய். வேற யாரும் செய்யலைங்கிறது சேர்த்து அது சொல்லும். வேற யாரும் செய்யலை நீ தான் செஞ்சாயின்னு வரும். அதில் வேற யாரை பற்றின விஷயம் வராது. இந்த அந்தன்னு கொண்டு வரலன்னு சொன்னால் நீ சாப்பிட்டாய், இன்னும் 10 பேரோட சாப்பிட்ருக்கலாம், நீ அதை சாப்பிட்டாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்கண்டா, லமீரை பலரை அந்தன்னு போடுவாங்க. நிறைய பேரை நோக்கி சொல்லும்போது அந்துமுடு போடுவாங்க. ஒரு பெண்ணை நோக்கி சொல்லும்போது அந்தின்னு லரப்தி அந்தி, லரப்தின்னா அடித்தாய், லரப்தி அந்தின்னா நீயே அடித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லரப்து அண, லரப்து மட்டும் சொன்னால் நான் அடித்தேன், லரப்து அண நானே அடித்தேன், லரபுனா நாங்கள் அடித்தோம், லரபுனா நகனு நாங்களே அடித்தோம். அப்போ நாங்களே, நானே, அவனே, அவளே, நீயே, இந்த மாதிரியான அர்த்தம் வருவதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு லமீரை கொண்டாந்து போடுவாங்க. அது அந்த லமீருக்கு பேர் ஃபஸ்லுடைய லமீர். எதுக்குன்னா பிரிக்குது பாருங்கள், ரெண்டுக்கு மத்தியில் போய் நுழைஞ்சிட்டு பிரிக்குது. பிரித்தாலும் ஒரு மீனிங்காகத்தான் கொண்டு வந்திருக்காங்க, விளையாட்டை வீணாக கொண்டு வரல. அது ஒரு கருத்தை தருவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இந்த லமீர் விஷயமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ மபுனியில் என்னென்ன படிச்சிருக்கிறோம், மபுனியில் லமீர்களை மட்டும் படிச்சிருக்கிறோம். மபுனியில் இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் மௌசூல் என்று சொல்வார்கள். மபுனியில் இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் அல் இஸ்முல் மௌசூல், மௌசூலான பெயர் சொற்கள்னு அதுக்கு பேர். இந்த மௌசூல்னா என்ன, மௌசூல் என்று சொன்னால் வசலண்டா இணைத்தான், வசலங்கிறதுலேருந்து வந்தது தான் மௌசூல். வசலை இணைத்தான், மௌசூலுன் இணைக்கப்பட்டதுன்னு நேரடி அர்த்தம்.
இணைக்கப்பட்டது நீ அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சொல்லு வந்து அடுத்து வர்ற வினை சொல் இருக்கும்ல, அதுக்கு அடுத்து வினை சொல்ல சொல்லுவாங்க. அது ரெண்டையும் இணைச்சி தான் அர்த்தம் செய்ய முடியும், தனித்து அர்த்தம் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மௌசூல் என்று ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த மௌசூலுக்கு நிறைய சொற்கள் இருக்கிறது. இந்த மௌசூலுடைய சொற்கள் எல்லாமே வந்து அது மப்னி, அது அப்படியே தான் பயன்படுத்துவாங்க. அதை வந்து அந்த சொற்களை சொல்லி காட்டினா உங்களுக்கு தெளிவாக வழங்கும். ஒன்றாவது வந்து அல்லதி, அல்லதின்னு ஒரு சொல் இருக்குது. அல்லதிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யாருக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அல்லதிக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அர்த்தமே இருக்குது, தனித்ததுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த அல்லதி என்பதற்கு பிறகு ஒரு வினை சொல்ல சேர்க்கணும், பேர் சொல் வரக்கூடாது. அல்லதி செய்துன்னு வரக்கூடாது, அல்லதி பக்ருன், அல்லதி அம்ருன்னு வரக்கூடாது. வேறு எப்படி வரணும், அல்லதி நசர, அல்லதி என்சுரு அப்படின்னு என்ன செய்யும், அந்த லமீர் வந்து அந்த அல்லதிக்கு பின்னாடி ஒரு வினை சொல்லு வரணும். அந்த வினை சொல் வந்தால் அதுவும் சேர்ந்து தான் அர்த்தம் தரும். அதான் மௌசூல் சேர்த்து தான் அர்த்தம் வரக்கூடியது. அல்லதி மட்டும் சொன்னால் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ அல்லதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதனோடு சேர்ற வினை சொல்லும் இந்த அல்லதியும் சேர்ந்து ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொல்லாக மாறிக்கணும். வினை சொல்லாக இருந்தது என்ன செஞ்சிடறேன், ஆளை குறிக்கக்கூடிய சொல்லாக, பெயர் சொல்லாக மாற்றிவிடும். உதாரணமாக அல்லதி நசர என்றால் உதவி செய்தானே அவன், உதவி செய்தவன். ஆரம்பத்தில் பழகிற வரைக்கும் என்ன செய்யணும்னா இப்படி சொல்லி பழகணும். அல்லதி நசர, உதவினானே அவன், அப்புறம் உதவி செய்தவன். நம்ம பழகிய பிறகு மொழிபெயர்ப்புலாம் செய்யும் பொழுது என்ன பாடம் நடத்தும்போது இப்படி சொல்லிக்கிறலாம், மெயினில் உட்கார்றதுக்காக வேண்டி. ஆரம்பத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லணும், அல்லதி நசர, உதவி செய்தானே அவன், அதாவது உதவி செய்தவன், உதவி செய்தவன். அப்போ என்னவாச்சு, செய்தான் என்ற வருங்கால வினை சொல்ல சென்ற கால வினை சொல்லாக இருந்தது என்னவாகுதுன்னு கேட்டால் செய்தவன் இஸ்முல் ஃபாயிலுடைய அர்த்தத்துக்கு வந்துருச்சு. அல்லது நசர என்று சொன்னால் நாசிருன், உதவி செய்தான், உதவி செய்தவன் என்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக மாறிவிட்டது. அதே மாதிரி வந்து அல்லதுக்கு பிறகு என் சுரு போடுறோம். அல்லது என் சுரு, உதவி செய்பவன், அது உதவி செய்தவன். அல்லது நசர என்றால் உதவி செய்தவன், அல்லது என்சுர் என்றால் உதவி செய்கிறவன் அல்லது செய்பவன். வருங்கால அர்த்தம், நிகழ்கால அர்த்தம். அந்த நிகழ்கால வினை சொல்லாக இருந்ததை பெயர் சொல்லாக இது மாற்றி விட்டுரும். இது ரெண்டு சேர்த்து தான் அர்த்தம். அல்லதிக்கு மட்டும் அர்த்தம் கிடையாது, என்சுருக்கு தனி அர்த்தம் இருக்குது. அல்லதிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்கண்டா எவராலையும் சொல்ல முடியாது. அந்த அல்லதிங்க அந்த நசரவும் சேர்ந்தவனே ஒரு அர்த்தம் வரும். சரியா, அல்லதி கத்தல, கொன்றானே அவன், கொலையாளி. கொன்றானே அவன்கிறது கொஞ்சம் பழகிற வரைக்கும். அல்லது யகுத்துலு, கொலை செய்பவன், கொள்வானே அவன், அதாவது கொலை செய்பவன். அப்போ அந்த அல்லதியும் அதுக்கு அடுத்து வர்ற வினை சொல்லும் சேர்ந்து என்ன வாய்க்கிறேன், ஒரு சொல்லாக மாறிக்கிறோம். இதுவும் சேர்ந்து இப்போ ஒரு சொல்லாகிக்கிறது. அல்லது நசரங்கிறது அந்நாசிருங்கிற அர்த்தம். அல்லது என் சுருண்டாலும் அந்நாசிருங்கிற அர்த்தம். உதவி செய்பவன், அது உதவி செய்தவன் அப்படின்ற அர்த்தம் வந்துடுது. இந்த 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 சொல்லுக்கு பேர் என்னது, மௌசூல் என்று சொல்வார்கள். அந்த மௌசூலில் முதலாவது அல்லதி. இந்த அல்லதிங்கிறது வந்து ஆண்பால் ஒருமைக்கு உள்ளது. எல்லாத்துக்கும் அல்லதி போடக்கூடாது. அல்லது எதுக்கு பேர் என்ன, ஒருத்தன் உதவி செஞ்சிருந்தான்னு சொன்னால் அல்லது நசர, உதவி செய்தவன், அல்லது என்சுரு, உதவி செய்பவன் அப்படிங்கிறது. இந்த அல்லதிங்கிறது ஒரு சொல்லாக இருந்தாலும் அதுக்கு வந்து இருமை இருக்கிறது, அதுக்கு பன்மை இருக்கிறது, அதுக்கு பெண்பால் இருக்கிறது, அதில் இருமை பன்மை இருக்கிறது. அந்த ஆறு வகையும் இருக்கிறது. அதனால் முதல்ல அந்த அல்லதி எடுத்துக்கிட்டு பார்த்தா என்ன வரேன், அல்லதி நசர வந்துருச்சா. இந்த அல்லதிக்கு வந்து இருமை இருக்குது. இருமை என்ன, அல்லதானி. அல்லதானிங்கிறது என்னது, இருமை. அல்லதானி அந்த போட்டிருக்கோம்ல, அல்லதானி. அப்போ எப்படி சொன்னேன், அல்லதானி நசரா, உதவி செய்தார்களே அந்த இருவர், உதவி செய்த இருவர், உதவி செய்த இரு ஆண்கள், அல்லதானின்னு சொல்கிறோம். இந்த அல்லதானி மட்டும் மோரபில் ஒடியாந்துடும், மபனியில் வராது. எப்போவுமே தசனியா என்ன செய்யும்னு கேட்டால் அசலுக்கு திரும்பிடும். அல்லதானி வந்து நீங்கள் மௌசூல் என்ற பார்வையில் வைக்காமல் என்ன பார்வை வைக்கணும், இது ஒரு இருமை. இருமைக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஏராபு செய்வோம்.
எப்படி வேலை செய்வோம்? நாசிராணி நாசிரைனி, ஆலிமானி ஆலிமைனி அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அல்லதானி என்பதை ரஃபு செய்யும் பொழுது அல்லதானி, நசபும் ஜர்ரும் செஞ்சிங்கன்னு சொன்னால் அல்லதைனின்னு சொல்லணும். அப்போ அல்லதானி மட்டும் ஏராப்பு செய்கிறோம் பாருங்களேன். அல்லதிக்கு நம்ம செய்யலை, அல்லதானிக்கு என்ன செஞ்சிடறோம்? ஏராப்பு செஞ்சிடறோம். அப்போ மௌசூலில் வந்து இருமைக்கு வரக்கூடிய சொற்கள் வந்து மோரபு மபனி கிடையாது. இருமைக்கு சொல்கிற சொற்கள் மட்டும் என்ன செய்யும்? அல்லதானின்னு இருக்க மாட்டேங்கிறதுல மாறுதில்ல. ரஃபு செய்யும்போது அல்லதானி, நசபும் ஜர்ரும் செய்யும்போது அல்லதைனின்னு வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து ஏராப்பில் மாற்றம் அடைகிறது. அதனால் இது வந்து மோரபு இருந்தாலும் அதனுடைய இருமைன்னு காட்டுவதற்காக இதை வச்சுக்கிறோம். அப்போ ஜா வந்தான், அல்லதி நசர உதவி செய்தவன் வந்தான். சரியா? அப்போ ஜா வந்தான், வந்தார்கள், அல்லதானி நசரா உதவி செய்த இருவர் வந்தார்கள். உதவி செய்தார்களே அந்த இருவர் வந்தார்கள், அல்லது உதவி செய்த இருவர் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம நசபு செஞ்சு சொல்கிறோம் வைங்க. எப்படி? ராய்த்து நான் பார்த்தேன், அல்லதைனி நசரா உதவி செய்த 2 பேரை நான் பார்த்தேன். ரஃபு செய்யும் பொழுது அல்லதானின்னு இருக்கிறது, நசபு செய்யும் பொழுது அல்லதைனி ராய்த்து பார்த்தேன் வந்துருச்சுல. பார்த்தேன்கிறதுல ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறது. யாரை பார்த்தேன்? அது மஃபூல். அல்லதைனி நசரா உதவி செஞ்சார்களே அந்த 2 பேரையும் பார்த்தேன். அல்லதானியாச்சா? அதுக்கப்புறம் வந்து பன்மைக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், இதில் ஆண்பாளுக்குள்ளது. பன்மைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லதீன, அல்லதீனன்னு சொல்லுவாங்க. அல்லதீனன்னு சொன்னால் பலரை சொல்ல போகிறீங்க. அல்லதீன நசரு வந்தார்கள், அல்லதீன நசரு உதவி செய்தார்களே அவர்கள் வந்தார்கள். அப்போ அல்லதீனங்கிறது பன்மை வந்து மாறாது. அல்லதானி இருமை மட்டும்தான் மாறும். அல்லதிங்கிற ஒருமையும் மப்னியாகவே இருக்கும். அல்லதீனங்கிற ஜம்மும் என்ன செய்யும்? அது மப்னியாகவே இருக்கும். ஜா வந்தார்கள், அல்லதீன நசரு உதவி செய்தார்களே அவர்கள் வந்தார்கள், உதவி செய்தவர்கள் வந்தார்கள், உதவி செய்தார்களே அவர்கள் வந்தார்கள், அதாவது உதவி செய்தவர்கள் வந்தார்கள். அப்போ ஒரு ஆளுக்கு சொல்வதாக இருந்தால் அல்லதி, 2 ஆளுக்கு ஆம்பளைக்கு 2 ஆண்களுக்கு சொல்வதாக இருந்தால் ரஃபவுடைய நேரத்தில் அல்லதானி, நசபு ஜர்ருடைய நேரத்தில் அல்லதைனி. பல ஆண்களுக்கு சொல்வதாக இருந்தால் அல்லதீன, அதுக்கு ரஃபோ நசபு ஜர் எல்லாத்துக்கும் ஒரே நிலை தான். அப்போ அல்லதியும் அல்லதீனவுலையும் மாற்றம் வராது, இருமையில் மட்டும் மாற்றம் வரும். அல்லதிங்கிறது ரஃபோ செஞ்சாலும் அல்லதி தான், நசபு செஞ்சாலும் அல்லதி தான், ஜர்ரு செஞ்சாலும் அல்லதி தான். அல்லதீனங்கிறது அதுவும் அப்படி தான். ரஃபோ செஞ்சாலும் அல்லதீன, நசபு செஞ்சாலும் அல்லதீன, ஜர்ரு செஞ்சாலும் அல்லதீன. அல்லதானின்னு 2 ஆண்களுக்கு சொல்கிறோம்ல, அந்த சொல்லு வந்து என்ன ஆயிரும்னு கேட்டால் இருமைக்குரிய சட்டத்தை எடுத்துக்கொள்ளும். பொதுவாக இருமைக்கு சட்டம் இருக்குல்ல, பொதுவாக இருமைக்கு என்ன மாதிரி ஏராப்பு செய்யணும்னு படிச்சிருக்கிறோம். அது என்ன படிச்சிருக்கிறோம்? ஆலிமானி ஆலிமைனி, நாசிராணி நாசிரைனி, முஸ்லிமானி முஸ்லிமைனி. இந்த ஸ்டைலில் செய்யணுங்கிற அடிப்படையில் அல்லதானிங்கிறத ரஃபு செய்யும்போது சொல்லுங்கள், அல்லதைனிங்கிறத நசபு ஜர்ரு செய்யும்போது சொல்லுங்கள். அப்போ இது ஆண்பாளுக்கு உள்ளதாச்சா? அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லதி, அல்லதானி மற்றும் அல்லதைனி 2ஐயும் கூட சேர்த்து படிச்சுக்கிறங்க. அல்லதீன இது பலருக்கு சொல்கிறது. அப்போ அடுத்து பெண்களுக்கு என்ன சொல்வது என்று கேட்டால், ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லத்தி, ஒரு பெண்ணுக்கு என்ன செய்வாங்க? அல்லதீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அல்லத்தி என்று சொல்லுவாங்க, தேயை போட்டுருவாங்க. அல்லத்தி, அல்லதி ஆம்பளைக்கு உள்ளது, அல்லத்தி பெண்ணை குறிக்கிறது. அல்லத்திக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமெல்லாம் கிடையாது, தனியாக அர்த்தம் அது கிடையாது. அல்லத்தி லரபத், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேலை மாற்றிக்கணும். ஜா வந்தால், அல்லத்தி லரபத் அடித்தாலே அவள் வந்தாள், அல்லத்தி நசரத் உதவி செய்தாலே அவள் வந்தாள். அப்போ ஜா வந்தால் யார்? ஜாத்து வந்தால் யார்? அல்லத்தி லரபத் அடித்தாலே அவள் வந்தாள். அப்போ அந்த அல்லதிங்கிற இடத்துல பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும்? அல்லத்தின்னு போட்டுக்கொண்டு அல்லத்திக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? ஃபேலை மாற்றிக்கிறணும். அல்லதி வந்தால் லரப, அல்லத்தி வந்தால் லரபத்து, சரியா? அப்படி ஆக்கிடணும். இது ஒரு பெண்ணுக்கு உள்ளது. 2 பெண்களாக இருந்தால் அதுக்கும் இருமை இருக்குல்ல, அது எப்படி இருமை வரும்னா அல்ல தானின்னு வரும். அல்ல தானின்றது தாள் வந்தால் ஆம்பளை, தே வந்தால் பொம்பளையாக போயிடும். அல்ல தானி, ஜாஅத்து வந்தால் அல்ல தானி நசரத்தா உதவி செய்தார்களே இருவர், அந்த 2 பெண்கள் வந்தார்கள், உதவி செய்த 2 பெண்கள் வந்தார்கள்.
அப்போ ஜாத் வந்தார்கள், அல்ல தானி நசரத்தா, அல்ல தாண்டி இதுவும் இருமையை மாறிக்கிறேன், நசரவும் நசரத்தாண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். அதுவே நீங்கள் நசபு செய்கிறீங்க, நசபு செய்கிறது என்ன செய்யணும், இதை மஃபூல் ஆக்கணும், அல்லது இன்ன அண்ணன் ஏதாவது ஒரு எழுத்தை சேர்க்கணும். அப்போ நசபு செஞ்சால் எப்படி, ராய்த்து நான் பார்த்தேன், அல்ல தைனி நசரத்தா, உதவி செய்த இருவரை பார்த்தேன், உதவி செய்தார்களே அந்த இரு பெண்களை பார்த்தேன். அது பிரித்து அர்த்தம் செய்கிறது. நம்ம பழகின பிறகு செய்கிற அர்த்தம் என்ன, ராய்த்து நான் பார்த்தேன், அல்ல தைனி நசரத்தா, உதவி செய்த இரு பெண்களை பார்த்தேன். இது அல்ல தைனியாச்சா. இந்த தசனியாவில் என்ன செய்யலை, இது மபுனியாக இருக்கலை. ஆம்புளைக்குரிய தசனியா இருமையிலையும் மபுனியாக இருக்க மாட்டேங்குது. பெண்பாலுடைய சொல்லையும் என்ன வரல, மபுனியாக இல்லை, ஏராபு செய்யப்படுகிறது. இதனுடைய பன்மை என்ன, பெண்கள் பல பெண்களுக்கு, அதாவது அல் உலான்னு விட்டுட்டேன், சரி அதுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்து அல்லாத்தின்னு ஒரு சொல் இருக்குது. அல்லாத்தின்னு சொன்னால் அல்லதீன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பெண்களுக்கு பயன்படுத்துறது. எப்படி சொல்கிறது, ஜாத்து வந்தார்கள், அல்லாத்தி நசர்ன, நசர உள்ளது நசர்ன தானே பெண்பால் பன்மை, அல்லாத்தி நசர்ன, உதவி செய்தார்களே அந்த பெண்கள் வந்தார்கள். இது மாறாது. ரஃபவும் அல்லாத்தி தான், நசபும் அல்லாத்தி தான், ஜர்ரும் அல்லாத்தி தான். அல்லது அல்லாத்திங்கிறதுக்கு பதில் என்ன செய்யலாம்னு கேட்டால் அல்லவாத்தி, அல்லாத்தி அதுவும் பழக்கத்தில் இருக்கிறது. அல்லவாத்தின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. அல்லவாத்தி நசர்ன, உதவி செய்தார்களே அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அல்லாயி என்று சொல்வார்கள். அல்லாயி என்ற அல்லாயி நசர்ன, இந்த அல்லாயி தான் ஜாஸ்தியாக பழக்கத்தில் உள்ளது. அல்லாயிங்கிறது தான் அதிகமாக என்ன செய்யும், அல்லாயி ஏஇஸ்ன, குரானில் கூட அல்லாயி தான் என்ன செய்து வருது. அப்போ அல்லாயி என்றால் அந்த பின்னாடி பெண்பால் பன்மையை போடணும். அல்லாயி நசர்ன, அல்லாயி என்சுர்ன, உதவி செய்வார்களே அந்த பெண்கள், உதவி செய்த பெண்கள் அப்படிங்கிறதுக்காக வரும். அப்போ பெண்பாலில் ஆண்பாலில் அல்லதீனன்னு சொன்னோம்ல, அதுக்கு பதிலாக பெண்பாலில் என்ன செய்யணும், அல்லாத்தி என்று சொல்லிக்கிறலாம், அல்லவாத்தி என்று சொல்லிக்கொள்ளலாம், அல்லாயி என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த மூணில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு தனி அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி ஒரு வினை சொல்ல சேர்க்கணும். அந்த வினை சொல்லை இதை இணைத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பெயர் சொல்லுடைய அர்த்தமாக கொடுக்கணும். அல்லாயி நசர்ன, உதவி செய்த பெண்கள், அல்லாயி நசர்னா அர்த்தம் உதவி செய்த பெண்கள், இப்படி வந்துடும். அப்போ அந்த ஒன்று விட்டுட்டேன். ஆண்பால் பன்மையில் அல்லதீன்னு இருக்குல்ல, அல்லதீனுக்கு இதுக்கு மட்டும் 3 இருக்குல்ல, பெண்பாலுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாத்தி 1, அல்லவாத்தி 1, அல்லாயி 1, 3 இருக்குல்ல. ஆண்பாலுக்கு 3 கிடையாது, 2 இருக்குது. எப்படி 2, அல்லதீன 1 பார்த்துட்டோம். அல்லதீன மாதிரி அல் உலாங்கிற ஒரு சொல் ஒன்று இருக்குது. அல் உலாங்கிறது என்னது, இதே அர்த்தம் தான். ஜா வந்தார்கள், அல் உலா நசரு, உதவி செய்தார்கள் அவர்கள். அல்லதீன நசரு என்றாலும் அல் உலா நசரு என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ திருப்பி ஒருக்கா சொல்வதாக இருந்தால், மௌசூலுடைய முதல் வகை அல்லதியும் அதனுடைய வகையும் போட்டுருங்க. 6 நம்பரை போட்டு நம்ம சேர்க்க தேவையில்லை. 7 சொல்லு 8 சொல்லாமல் ஆக்க வேண்டியதில்லை. மொத்தமே அல்லதி தான். அல்லதியுடைய இருமை, அல்லதுடைய பன்மை, அல்லதுடைய பெண்பால்னு ஆக்கிட்டோம்னா ஒன்றுல எல்லாத்தையும் அடக்கி போடலாம். மௌசூலுடைய முதல் வகை ஒரு வகை என்னன்னு கேட்டால் அல்லதி வகையராக்கள். அல்லதி வகையராண்டா என்ன, ஒரு ஆணாக இருந்தால் அல்லதி, ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லத்தி, 2 ஆண்களாக இருந்தால் அல்லதானி, அதுக்கே நசபு ஜர்ரு செய்வதாக இருந்தால் அல்லதைனி, 2 பெண்களாக இருந்தால் அல்லதானி, அதற்கு நசபு ஜர்ரு செய்வதாக இருந்தால் அல்லத்தைனி, பல ஆண்களை சொல்வதாக இருந்தால் அல் உலா அல்லதீன 2 சொல்லு, பல பெண்களை சொல்வதாக இருந்தால் அல்லாத்தி அல்லவாத்தி அல்லாயி, இப்படியாக இருக்குது. இது எல்லாமே இது மபுனி. இதில் மபுனின்னு சொன்னாலும் இதில் இருமை மாத்திரம் எங்கே சேர்ந்துக்கிறது, மபுனியிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுது. இருமை மாத்திரம் என்ன செய்யலை, அல்லதானிங்கிறது அல்லதானி என்று இருக்காமல் அல்லதைனி என்று மாறுகிறது. அல்லதானி என்பதும் அல்லதைனி என்று மாறுகிறது என்ற காரணத்தினால் அதை மட்டும் மபுனியிலேருந்து கழிச்சிக்கிறணும், மோர பாய் போயிடும். அப்போ இது இது ஒரு வகை. இது புரியுதுக்காக இதுக்கு சில உதாரணங்கள் போட்டு காட்டினா உங்களுக்கு வழங்க. அதுக்காக சில உதாரணங்களை திருப்பி ஒருக்கா போடுறோம். எப்படி போடுறோம், ஜா வந்தான்,
அல்லதி லரப, அதே தான், அது திருப்பி ஒருக்கா சொல்கிறோம். அல்லதி லரப, எப்படி இதுக்கு அர்த்தம் செய்யணும்? அடித்தானே அவன் வந்தான், அடித்தவன் வந்தான். அல்லதி லரபங்கிறத கொஞ்சம் பழக்கம் வர்ற வரைக்கும் இப்படி சொல்லி பழவுங்க. அல்லதி லரப, அடித்தானே அவன் வந்தான், ஜா வந்தான், அல்லதி லரப சொல்லிட்டோமா. அதுக்கப்புறம் வந்து ஜா வந்தான், வந்தார்கள். அது ஃபேலை தான் மாற்றக்கூடாதுல்ல. அல்லதானி லரபா, இந்த லரபாவுக்கு வந்து இருமையாக கொண்டு வரணும். இந்த ஜாவு வந்து தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால் ஃபாயில் பின்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் ஃபேல் ஒருமையாக தான் எப்போவுமே இருக்கும். அப்போ ஜா வந்தார்கள், அல்லதானி லரபா, அடித்தார்களே அந்த இரு ஆண்கள். அடித்த இரு ஆண்கள், பழகின பிறகு சொல்கிறது அடித்த இரு ஆண்கள். பயிற்சிக்கு சொல்வது என்னது? அடித்தார்களே அந்த இருவர் வந்தார்கள். ஜா வந்தார்கள், அல்லதானி லரபா, அடித்தார்களே அந்த இருவர், அந்த இரு ஆண்கள் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜா வந்தார்கள், அல்லதீன லரபு, அடித்தார்களே அந்த ஆண்கள் வந்தார்கள், அல்லது அடித்த ஆண்கள் வந்தார்கள். சேர்த்து இந்த அல்லதீனுக்கு பதில் என்ன செய்யலாம்? அல் உலான்னு கூட போட்டுக்கிறோங்க. ஜா வந்தார்கள், அல் உலா லரபு, அடித்தார்களே அந்த ஆண்கள் வந்தார்கள். இதெல்லாம் ஆண்பாளுக்கு உரியதாச்சா. அதுக்கப்புறம் வந்து பெண் ஒரு பொம்பளைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஜா வந்தால், அல்லத்தி லரபத், அடித்தாலே அவள், அடித்தவள். அடித்தாலே அவள்ங்கிறது ஒரு துவக்கத்தில் வச்சுக்கிறோங்க. அப்புறம் மொழி இருக்கும்போது அப்படி தேவையில்லை. நான் தமிழ் நடக்கிறது விகாரமாக தெரியும். வந்தால் அல்லத்தி லரபத், அடித்தவள் வந்தாள், ஷார்ட்டாக முடிஞ்சு போச்சு வேலை. அடித்தாலே அவள் வந்தாள். கொஞ்சம் பழக்கம் வர வரை இப்படி சொல்லி பழவுங்க. அதுக்கப்புறம் இது ஒருமையாச்சா. இரு பெண்களை சொல்கிறீங்க. ஜா வந்தார்கள், ஜா வந்தார்கள், ஜாத்து வந்தார்கள், அல்லத்தானி லரபத்தா, அடித்தார்களே அந்த இரு பெண்கள் வந்தார்கள் அப்படி சொல்லிடுறோம். அப்போ ஜா வந்தார்கள், அல்லாத்தி லரபுன, அல்லாத்தி லரபுனா அடித்த பல பெண்கள் வந்தார்கள், பல பெண்களுக்கு. இது வரைக்கும் உள்ளது என்னது? ரஃபோவுடைய நேரத்தில் உள்ளது. இதுவே நசபு செய்கிறதா இருந்தால் நசபு செய்கிறோம், திருப்பி இதே சொல்லுக்கு திருப்பி வர்றோம். ஜா அல்லது லரபங்கிறோம்ல, ஜாவை எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம்? ராய் தொண்டு போடுறோம். ஜாண்டா வந்தான்ற அர்த்தம், ராய் தொண்டா நான் பார்த்தேன்ற அர்த்தமாயிரும். நான் பார்த்தேன்னு சொன்னால் என்னவாகுது? அதில் ஃபேலும் ஃபாயிலும் வந்துடுது. அதுக்குள்ளே ஃபேலும் ஃபாயில் வந்துடுதா? ராய்த்து நான் பார்த்தேன், அல்லதி லரப, அடித்தவனை. அல்லதிக்கு நசபெல்லாம் வரல, அப்படி இருக்குது பாருங்கள். ஃபாயிலாக இருக்கிற ரஃபு செய்யும்போது அல்லதின்னு இருக்குது. இப்போ இந்த அல்லதிக்கு நசபு செய்யணும். ஏன் நசபு செய்யணும்? ராயத்துள்ள ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறது. அல்லதிங்கிறது மஃபூலு. மஃபூலுக்கு நசபு செய்கிறாந்தா அது நசபை காண இப்படி தான் இருக்கும். ராயத்து நான் பார்த்தேன், அல்லதி லரப, அடித்தானே அவனை நான் பார்த்தேன். இப்போ நசபு செய்கிற இடமாக இருக்கிறது, மாறவே இல்லை. அதே மாதிரி வந்து இதை ராயத்து இதை மஃபூலாக்குறோம். ராயத்து நான் பார்த்தேன், அல்லதானி அப்படி சொல்ல முடியாது, அல்லதைன்னு மாற்றிருந்துப்பேன். ராயத்து நான் பார்த்தேன், அல்லதைனி லரபா, அடித்த இருவரை, இரு ஆண்களை நான் பார்த்தேன். நசபு செய்யும்போது நசபு வந்துருச்சு. நசபு ஏன்னு தானே நசபு. முஸ்லிமானி அலிஃபுன்னு வந்து ரஃபு, முஸ்லிமைனி ஏன்னு வந்து நசபு. அப்போ அல்லதைன்னு மாறிக்கிட்டதுனால என்ன வச்சு இது நசபு செஞ்சிட்டோம். அதே மாதிரி ராய்த்து அல்லதீன லரபு, நான் பார்த்தேன், அல்லதீன லரபு, அடித்த ஆண்களை, யார் அடித்தார்களோ அந்த ஆண்களை நான் பார்த்தேன். அடித்தார்களே அந்த ஆண்களை பார்த்தேன், அடித்த ஆண்களை பார்த்தேன். ராய்த்துங்கிறதுக்கு ஃபேல் ஃபாயில் இருக்குது. அல்லதீனங்கிறது மஃபூலு. மஃபூலுக்கு நசபு வரணும், இதுக்கு வராது, எந்த மாற்றம் வராது, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அவளை பார்த்தேன்கிற பொம்பளையை சொல்கிறேன். இப்போ ராய்த்து நான் பார்த்தேன், அல்லத்தி லரபத், அடித்தாலே அவளை, அடித்தவளை, அடித்தாலே அவளை நான் பார்த்தேன், அடித்தவளை நான் பார்த்தேன். இந்த அல்லத்திங்கிறது மஃபூலு, நசபு வரலை. ஏன் வரலைன்னு கேட்டாங்கன்னா அது மஃபூனின்றணும். ஃபேல் வந்தால் ஃபாயில் வரும், மஃபூல் வரும், மஃபூல் நசபு வருமே, நசபை காணாமே அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன செய்யணும்? இது அல்லத்திங்கிறது மௌசூலுங்க, மௌசூல்லாம் மபுனி அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அதே மாதிரி ராயத்து அல்லத்தி வந்துச்சா. அதே மாதிரி ரெண்டு பெண்களை பார்க்குறீங்க. ராயத்து நான் பார்த்தேன், அல்ல தானின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்யணும்? இதை ஏயா மாற்றிக்கிறணும். அல்ல தைனி, அல்ல தைனி லரபத்தா, ராயத்து நான் பார்த்தேன், அல்ல தைனி லரபத்தா, அடித்தார்களே அந்த இருப்பெண்களை, அடித்த இருப்பெண்களை பார்த்தேன். இந்த அல்ல தைனி வந்து நசபு செய்யப்பட்டு இருக்குது. இது வந்து மபுனியாக இல்லை. ஏன் மபுனியாக இல்லை?
இது தசனியாவாக இருமையாக இருக்கிறதுனால இருமையுடைய சட்டத்தில் நெஞ்சிறேன் அது சேர்ந்து கொள்கிறது. அடுத்தது ரைத்து நான் பார்த்தேன், பலரை சொல்கிறோம். அல்லாத்தி லரபுன அடித்தார்களே அந்த பெண்களை பார்த்தேன் அப்படிங்கிறோம். இதில் அல்லாத்திங்கிற நசபு வரல. இது மாதிரி வரும். இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.